ஒரு வழியா நாமளும் ஒரு சர்வைவல் வேர்ல்டு கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது நம்மளோட சர்வைவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சர்வைவல் வேர்ல்டு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இந்த வேர்ல்டுக்கு வந்து நம்ம இப்போ பேர் வைக்க தேவையில்ல. அப்புறமா அதாவது அடுத்த வீடியோல நான் இன்னும் 2 வீடியோ போட்டோம். அதுக்கு பேர் வச்சுக்கலாம். அதோட உங்களுக்கு இந்த சர்வைவல் சீரிஸ்ல வந்து நிறைய எக்ஸ்ப்ளோரிங் அப்புறம் மைனிங் அதை தவிர்த்து முக்கியமா உங்களுக்கு என்ன தெரியும்னா நிறைய ஃபார்ம்ஸ் கட்டுறது தான் தெரியும். ஏன்னா எனக்கும் ரொம்ப ஃபார்ம்ஸ் கட்டுறது தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள யாருக்காச்சும் ரொம்ப ஃபார்ம்ஸ் கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்மளோட வேர்ல்டு இப்போ மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிச்சிடலாம். டைலாக் மாதிரி ஒண்ணுமே இல்ல, ஃபுல்லா பச்சை பச்சையாகுது. அதுவும் ஜங்கல்ல ஸ்பான் பண்ணி விடுது. அதுவும் என்ன ஜங்கிள், பேம்பு ஹில்ஸ் ஜங்கிள் அதான் நினைக்கிறேன் அந்த பயம் பேரு. சரி ஓகே, நம்மளோட ஸ்பான் என்னதான் நல்லா இல்லைனாலும் சுத்திக்கிற பொருளாச்சும் ஏதாச்சும் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். சுத்திக்கிற பொருள்னா ஸ்ட்ரக்சர்ஸ், பயோம், வில்லேஜ் அதுல ஏதாச்சும் நல்லா இருக்கா பார்க்கலாம். என்ன இது பண்ணலாம், உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயோ என்னப்பா இது, பரவாயில்ல ஏதோ லைட்டா சின்ன கேவ் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் உட் எல்லாத்தையும் மைன் பண்ணிக்கலாம். அந்த சின்ன கேவ் பார்த்தோன்னே மைனிங் ஞாபகம் வந்துச்சு. அதனால தான் உட்டை மைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். சரி உட்டை வந்து வெட்டிக்கலாம். ஒரு வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்காத விஷயமே இதான், உட்காந்து மரத்தை பொறுமையாக உட்காந்து வெட்டி நடணும். அதுவும் கையாலே வெட்டி நடணும். போடுங்க அடிச்சு போட்டு 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 போட்டுன்னு அடிச்சுன்னு வந்தால் எங்கே எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க. ஒரு 4 உட்டு மைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. திருப்பி மைன் தான் ஞாபகம் வருது. அப்பப்போ இந்த மாதிரி தான் ஏதாச்சும் சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. சரி ரைட் வாங்க நம்ம மைனிங்கே போயிடலாம். ஃபர்ஸ்ட் உடன் பிக்காக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நான் நிறைய ரீல்ஸ் அப்புறம் ஷார்ட்ஸ் எல்லாத்துலையுமே பார்த்துருக்கேன். நம்மளோட உடன் பிக்காக்ஸ் வந்து ஸ்டோன் பிக்காக்ஸ் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. ஒன்று உடன் பிக்காக்ஸோட டியூரபிலிட்டி குறைஞ்சி அது உடஞ்சி போகணும், இல்லைன்னா அது என்னோட செஸ்ட்டுக்குள்ளே இருக்கணும். உட்டில் எந்த பொருளுமே கிராஃப்ட் பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக எல்லாத்தையும் ஸ்டோனில் கிராஃப்ட் பண்ணிப்பேன். ஆனால் உடன் பிக்காக்ஸ் மட்டும் என்னோட செஸ்ட்டுக்குள்ளே வச்சுப்பேன். ஓகே வந்து இப்போ மைன் பண்ணி 28 ஸ்டோன் கிடச்சிக்கிது. அதில் ஒரு ஸ்வாடு, அப்புறம் ஆக்ஸு, அப்புறம் ஒரு பிக்காக்ஸ், என்ன கிராஃப்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிட்டு அப்படியே திருப்பி நான் மைனிங் தான் போகிறேன். இப்போ உள்ள தண்ணிக்கு பக்கத்தில் நிறைய காப்பர் தான் கிடைக்கும். காப்பர் கிடைச்சா நல்லா இருக்கும். காப்பர் கிடைக்குமான்னு டவுட் ஆச்சு. இந்த ஒரு கோல் மைன் பண்ணிக்கலாம். அங்கே போய் டார்ச் பிளேஸ் பண்ணுறதுக்கு கோல்லாம் நிறையவே கிடைக்கும். இப்பயான்னு தெரியல, ஒன்னே தான் கிடைக்குது. என்ன கதைன்னு தெரியலையே. சரி விடுங்க, போய் டார்ச் பிளேஸ் பண்ணி அங்கே என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எல்லாத்தையும் மைன் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் பெரிய கேவா போச்சு, நல்லா இருக்குமே. பெரிய கேவா இல்லை, ஐயா தண்ணி வந்துருச்சு. அந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பரவாயில்ல, டார்ச் பிளேஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. இங்கே ஒரே ஒரு தான் காப்புறதுக்கான ஒன்றுமே கிடைக்காததுக்கு இந்த ஒரே ஓகே தான். அப்புறம் இங்கே இருந்து கோல் எல்லாத்தையும் மைன் பண்ணிட்டு அப்படியே மேலே கிளம்பிட்டேன். நான் மேலே வந்து சுற்றி முற்றி பார்த்தேன் எந்த பக்கம் போகலான்னு. அப்புறம் இந்த காட்டுக்குள்ளே பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பேம்புலாம் மைன் பண்ணிக்கலாம். பேம்பு எதுக்குன்னா எனக்கு அதிகபட்சம் எதுக்கு திரும்ப யூஸ் ஆகும், இந்த ஸ்கிராப் ஹோல்டிங் சேர்த்து தான் யூஸ் ஆகும். அதான் கீழே வச்சுனே போனால் மேலே எதுவுமே தேவையில்ல, படிக்கிற கீழே எதுவுமே வைக்க தேவையில்ல. சல்லுன்னு மேலே ஏறி சல்லுன்னு கீழே வரல, அதுக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகும். அப்படின்னு இந்த காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படியே போகிற வழி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மரத்தை வந்து உரிச்சிட்டு போவேன். அப்பதான் செத்தா கூட நம்ம இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். நம்மள ஜங்குல ஸ்பான் பண்ணி விட்டது கூட ஓரளவுக்கு நல்லதான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க பாருங்க, நம்மளுக்கு ஃபுட்டுக்கு பஞ்சம் கிடையாது. எல்லா வாட்டர் மேலையும் அப்படியே அடிச்சு நூத்திட்டு அப்படியே போக வேண்டியது. அப்படியே போற வழியில இருக்கிற எல்லா மரத்தையும் அப்படியே சக்கு 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 சக்குன்னு எல்லாத்தையும் உரிச்சிக்கிட்டேன். அப்புறம் காபிள் சொன்ன வச்சு வழி செஞ்சேன். சரி எங்க தான் போச்சு, வெளில போலாம் ஃபாரஸ்ட் விட்டு அப்படின்னு நினைச்சா அப்படி இப்படின்னு எந்த பக்கம் சுத்தி பார்த்தாலும் வெளியே போறதுக்கான வழியே கிடைக்கல. ஒரு வழியா அப்படி இப்படின்னு தேடி வெளில போறதுக்கான வழி கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருச்சா ஓகே கிடைச்சிருச்சு வெளியே போறதுக்கான வழி. ஆனா இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பாருங்களேன் கடல், ஐயோ. அப்புறம் இந்த பக்கமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படியே இந்த பக்கமாக போனா போகிற வழியில் இங்கே பாருங்க நாய். இப்போ நான் என்ன பண்ணுவேன், போனு கூட இல்லை, போன் இருந்துச்சுன்னா டேம் பண்ணியிருந்துடலாம். ஆனால் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக நாய். சரி ஓகே, அந்த மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தோன்னே எனக்கு வந்து இங்கே நிறைய காப்பர் கிடச்சிதா. அந்த காப்பர் எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் மெயின் பண்ணிக்கிறேன். லைட்டாக லேக் தான் ஆகுது. ரெண்டர் கொஞ்சம் சங்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக லோட் ஆகிறதால லேக் தான் ஆகுது. அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் கோல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மைன் பண்ணுறது உங்ககிட்ட காமிக்கல, ஸ்லோவாகும் சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே மைன் பண்ணிட்டு அப்படியே ஓடியான்ட்டேன். பண்ணியை பார்த்தா யாரும் சரி பண்ணின்லாம் அதை கூப்பிடக்கூடாது, பிக்கு என்னன்னு கூப்பிடலாம், கொஞ்சம் டீசெண்டாக கூப்பிடுங்க. அது எவ்வளோ பெரிய ஆளுன்றத அடுத்த வீடியோவில் ஷார்ட்ஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. அதெல்லாம் விடுங்க, இம்மா நேரம் நம்ம பண்ணி ஆடு எல்லாத்தையும் அடிச்சு, சரி பண்ணி இல்லை ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சு கூட நம்மளுக்கு 3 உள்ளு உருப்படியே கிடைக்கல. அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் இந்த நைட்டு. அவ்வளோதான், ஒரு 2வது ஆடு கிடச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆடு கிடச்சா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன், ஆனால் கிடைக்காது. இப்போ இந்த ஜாம்பி, கிரீப்பர், ஸ்கெல்டனு, முக்கியமாக ஸ்பைடருக்கெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே குஜாலமாக இருப்பானுங்க. இப்போ நான் மாட்டிக்கிறதால ஏதோ ஸ்ட்ரக்சர் தெரியுது. என்னது வில்லேஜ் காய். ஒரு வில்லேஜ் கிடச்சிச்சு. டக்குன்னு போய் நைட் ஸ்கிப் பண்ணுறோம். அப்படியே போய் இந்த வில்லேஜ் எல்லாத்தையும் அடி நோத்திட்டு லூட் அடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். ஏன்னா இந்த இடம் ஒரு பார்க்கறதுக்கு பிடிக்கல. தேடாத போது தான் எங்கே பார்த்தாலும் பெட்டை கிடக்கும், அப்புறம் உள்ளே கிடக்கும். இப்போ பார்த்தா பெட்டே காண பாருங்க. இங்கே 2 வீட்லையும் தேடி பார்த்துட்டு பெட்டை காணும். சரி கீழே போய் பெட் இருக்கான்னு பார்க்குறோம். அப்புறம் அதிலே நைட் ஸ்கிப் பண்ணுறோம். அப்படியே காலையில் விடிஞ்சிரும். அப்படியே ஏஞ்சி போய் மொத்த வில்லேஜ் லூட் அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போகிறோம். அவ்வளோதான். என்ன கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. வில்லேஜஸும் கிடையாது, ஜாம்பியும் கிடையாது, ஸ்கெல்டன் கிடையாது, எவனுமே கிடையாது. அடிப்போம் பார்த்து. வில்லேஜஸ் நீங்க யாராச்சும் கேட்பீங்களா? கேட்டீங்கன்னா உங்க வாய் மேலே குத்துவோம் பார்த்து. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா எல்லா லூட்டி அடிக்கலாம். என்னது இருக்கீங்க, என்னது இது,
இது எடுத்து வச்சுப்போம், கொஞ்சம் யூஸ் ஆகும் நம்மளுக்கு. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா நீ யாரா சாலா, உனக்கே அடிதான்டா போட அடி. அந்த டேபிள் பேர் என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த டேபிள் பேர் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த வீட்டில் இந்த ஜாமி அடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு வந்தேன். இங்கே பார்த்தா ஒரு செஸ்ட் இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து செஸ்ட் உள்ள இருக்கிற லூட் அடிக்கிறது பழக்கம் கிடையாது, செஸ்டே லூட் அடிக்கிறது தான் பழக்கம். ஃபர்ஸ்ட் வீட்டில் இந்த செஸ்ட்டில் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் லூட்டு கிடையாது. செகண்ட் வீட்டுக்கு வந்தேன், இந்த வீடு பார்த்தோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் இந்த புது அப்டேட்டில் தான் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதுப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டு அதாவது அது என்னது கிரைண்ட் ஸ்டோனா ரெண்டு வச்சுக்கிறாங்க. அதை விடுங்க, இங்கே பாருங்க நம்ம லூட்டை 2 அயனு, ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஸ்பியரு, ஒரு ஆப்பிள், ஒரு சேடலு. ஓகே, ஒர்த்தான செஸ்ட்டுப்பா இது. ஒரே ஒரு அயன் பக்கெட் மட்டும் இருந்தால் இங்கே இருந்தால் லாவாவை பிடிச்சின்னு போகலாம். அயன் பக்கெட் இல்லையே, சரி இந்த செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. இந்த செஸ்ட்டோடு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இந்த ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. இந்த வீட்டில் என்னென்ன லூட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக இருக்குதே, பரவாயில்ல. 4 எமரல்டு தந்துக்கிறாங்க, ஆனால் 3 பேண்ட் எதுக்கு தந்துக்கிறாங்கன்னு தான் தெரியல. ஒரு பேண்ட் கையில், ஒரு பேண்ட் காலில் மாட்டின்னு சுத்தத்தான் நான். டேமோஜாங்க என்னடா லூட்டு தவிர அநியாயத்துக்குன்னு இல்லையாடா உனக்கே, நான் 3 பேண்ட் தரான் அநியாயத்துக்குன்னு. இதான் லாஸ்ட் வீடுன்னு நினைக்கிறேன். அப்பா போடு, ஒரு பக்கெட் கிடச்சிருச்சு. நான் கிராஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நான் அயன் கோலம் சாவடிச்சிருப்பேன்னா இருக்க. ஒரு பக்கெட் தந்ததால் இந்த வில்லேஜில் இருக்கிற அயன் கோலமை சும்மா விட்டு போகிறேன். ரொம்ப லக்கடா உனக்கு, அயன் கோலமை தப்பிச்சிட்டேன் என் கையிலேருந்து. அப்படியே அங்கேருந்து இந்த பக்கமாக கிளம்பி வந்தேன்னா இங்கே ஒரு கிளி இருந்துச்சு. அந்த கிளியை அப்படியே டேம் பண்ணிடலாம் சீடு வச்சு அப்படின்னு சொல்லி இந்த கிளிக்கு அப்படியே ஃபுட்டு கொடுத்துருந்தேன். அதோ சீடு கொடுத்து ஒரு கிளியை டேம் பண்ணிட்டேன். இன்னொரு கிளி வந்து மேலே பறந்துச்சு. அந்த கிளியை டேம் பண்ணலான்னு சொல்லிட்டு விதை கொடுத்தா மொத்த விதையும் காலி பண்ணிருச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் விதை இருந்துச்சு. இந்த விதை காலி வரத்தோடு ஒய்ங்க விதை டேம் ஆகிடு. எம்மா விதை கொடுத்து உனக்கே இதுக்கே 10 விதை கிட்ட கொடுத்துட்டா அந்த ஒரு கிளியை டேம் பண்ணுறதுக்கு. இப்போ நம்மகிட்ட 2 கிளி இருக்குது. ஒன்று வந்து பச்சை கலரில், இன்னொன்று வந்து நீல கலரில் இருக்குது. அது கலர் என்னன்னு தெரியல, அதனால தான் பச்சை கலர்னு சொன்னேன். இந்த காட்டை தாண்டி போய் பார்ப்போம், அந்தாண்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கலாம். அப்புறம் இந்த பக்கமாக ஓடி இருந்தேன்னா இந்த கல் இருக்கிற பயம்லாம் அயன்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் நினச்ச மாதிரி அயன் இருந்துச்சு, 2 தான் இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு 2 அயன் இங்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் 2 அயன், ஒரு 2 சேர்த்தா 4 இருக்குது நம்ம கிட்ட. இப்போ அதோட இந்த பக்கமாக வந்தேன்னா இந்த பக்கம் வந்து அந்த டார்க் ஓக்கு அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டேன். அப்புறம் அதுலேருந்து சாப்ளிங் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த மரத்தோட பேர் வந்து உங்களுக்கு காதில் தப்பாக ஊஞ்சுன்னா சாரி, அப்படி என்ன பண்ணுறது, அந்த பேர் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பக்கமாக வந்தேன், கொஞ்சம் கோல் இருந்துச்சா, கோல் எல்லாத்தையும் டக்குன்னு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இவ்வளோ நேரம் சுற்றியும் நம்ம பேஸ் கடத்துக்கான ஒரு நல்ல ஃப்ளாட்டஸே கிடைக்கல. அதனால் இப்போ இன்னும் கொஞ்சம் கடல் கடந்து நான் இப்போ போகிறேன். கடலுக்கு இந்தாண்டே சுற்றி பார்க்குறேன். ஃப்ளாட்டஸ் கிடைக்கிற மாதிரி ஐடியாலே இல்லை. அதனால போட் செஞ்சுக்கிட்டேன். அப்படியே கொஞ்சம் ஒரு பெட் ரெடி பண்ணி அப்படியே அங்கேயே நைட் ஸ்கிப் பண்ணிட்டேன். வாங்க இப்போ நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ மாதிரி கடல் கடந்து போய் ஒரு தீவு இல்லை, தீவு மாதிரி கட்டிச்சாலும் நல்லா தான் இருக்கும். தீவு அப்படியே ஒரு மாதிரி கேஸ்டல் மாதிரி கட்டி சூப்பராக கட்டிடலாம். சரி ஓகே வாங்க இப்போ ஐலேசா போட்டுன்னு போகலாம். அதுக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு அது காமித்து டைம் ஆகும். ரொம்ப நேரம் போட்டில் ட்ராவல் பண்ணி வந்தப்பா, அது உங்களுக்கு காமிச்சா ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு தான் விட்டேன். ஏன்னா -800 -1500 வந்திருக்கேன். ஊருக்கு எத்தனை பிளாக்ஸ் இருக்குன்றது நான் சொல்லி தான் தெரியணுமா, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு மாதிரி 2x போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. இது ஒரு பெரிய தீவுப்பா, பெருசாகுது கொஞ்சம் பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல ஃப்ளாட்டஸ் தான் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த இடத்த விட்டு நான் ஒரு மாதிரி ஐடியாவில் இல்லை. இன்னும் ரொம்ப நேரமாக சுற்றி நிற்கிறேன் ஃப்ளாட்டஸ்க்கு. இந்த இடமும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா. இந்த இடத்துல நான் அப்படியே பேஸ் கட்டிக்கிட்டு அப்படியே இருக்க போகிறேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும், அங்கே பாருங்க ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. அந்த மலையை நம்ம கேஸ்டல் மாதிரி செய்யலாம். யாருக்காச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா எந்த மாதிரி கட்டலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அப்புறம் போகிற வழியில் இருக்கிற ஆடு, மாடு, கோழி, பன்னி மட்டும் அடிக்கக்கூடாது. பன்னி என்னன்றத பன்னின்னு எனக்கு சொல்ல தோண மாட்டேங்குது. அந்த உயிரினத்தை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெளிவாக சொல்கிறேன். அப்படியே இந்த பக்கமாக ஓடி வந்தேன்னா ஏதோ கேவ் மாதிரி லைட்டாக தெரியுது. அடுத்த வீடியோவில் மைனிங் போகலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம்ட்டா இந்த பக்கம் ஆடு இருக்குது, ஆடு அடிக்கலாம். ஓகே 1, இந்த பக்கம் 1, 2 ஆடத்தை அடிச்சு முடிச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கமாக ஓடி இருந்தேன்னா இந்த பக்கத்து ஆரஞ்சு கலரில் தெரிஞ்சு அப்படியே அந்த பக்கம் போகலாமே. அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே அந்த பக்கம் போனால் இங்கே பாருங்க காய்ஸ், லாவா பூல் நெதர் போகிற வரைக்கும் நம்மளுக்கு லாவாக்கு பஞ்சமே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது லாவாவே. பை காய்ஸ், இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஒரு வழியாக கிடச்சிருச்சு. வில்லேஜர் அவுட் போஸ்ட் பக்கத்தில் கன்ஃபார்மாக ஒரு வில்லேஜ் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த வில்லேஜ் எங்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி தேடி அந்த வில்லேஜில் போய் லூட் அடிச்சுட்டு வந்துடலாம். சரிப்பா, நம்ம பேஸ் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பெட்டு போட்டு நைட் ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கரெக்டான இடத்த கண்டுபிடிக்கணும். ஓரளவுக்கு நல்ல ஃப்ளாட்டஸும் அப்புறம் ஒரு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இடத்த கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பார்க்கலாம். இங்கே எங்கே இருக்குது, இங்கே போடலாமா, இங்கே பெட்டு இங்கே வேணாம், ஒரு மாதிரி பள்ள மாதிரி இருக்குது. எங்கே போடலாம் இந்த மலைக்கு, இந்த மலை இல்லை, இந்த குன்றுக்கு மேலே குன்றுனா ஒரு மாதிரி ஏதோ ஒரு பள்ளத்துக்கு மேலே மேடு மாதிரி இருக்குது. இந்த மேட்டு மேலே போட்டால் கடலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே இங்கே போட்டுடலாம். இங்கே நல்லா தான் இருக்குது. அப்படியே ஒரு நல்ல இடத்த எப்படியோ கண்டுபிடிச்சாச்சுப்பா. அப்படியே இந்த இடத்துல பெட்டு போடலாம். பெட்டு போட்டு அப்படியே கிராஃப்டிங் டேபிள் எங்கே அப்படியே கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணி இந்த இடத்துல அப்படியே போட்டு அப்படியே ஃபர்னஸ்ஸு அப்புறமேட்டா செஸ்ட்டு எல்லாத்தையும் அப்படியே ரெடி பண்ணி இந்த இடத்துல போட்டுடலாம். ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாம் அந்த பண்டலுக்குள்ளே வச்சுருக்கோம். பண்டல்லேருந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியே எடுக்கலாம். பண்டல்லேருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்து அப்படியே செஸ்ட்டில் எல்லாத்தையும் போட்டேன். அப்புறமேட்டா என்ன பண்ணேன், கொஞ்சம் காப்பர் இருந்துச்சா, காப்பர் என்ன பண்ணேன் எடுத்து போட்டு கோல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு
அப்படியே அதை உருக்க போட்டாச்சு காப்பரை. இப்போ ஒரு சின்ன ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். அது உங்களோட வேர்ல்டில் மறக்காமல் வச்சுக்கோங்க. அதாவது உங்களோட சர்வைவல் வேர்ல்டில் மறக்காமல் செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக ஸ்டிக்கு வேணும், அப்புறமேட்டா வுட்டு வேணும், அப்புறம் கோல் வேணும். இதிலே எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன செய்ய போகிறேன்னு. ஆமாம் கைஸ், நான் இப்போ கேம்ப் ஃபயர் தான் ரெடி பண்ண போகிறேன். கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி ஓகே எத்தனை செய்யலாம்? கேம்ப் ஃபயர் 4 செஞ்சுக்கிட்டேன். 4 கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணி நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வுட்டு ஃபஸ்ட்டு எந்த மாதிரி 1 2 3 4. அப்புறம் கேம்ப் ஃபயர் எடுத்துக்கோங்க. தோதாக இருக்குது கேம்ப் ஃபயரு. அப்படியே எடுத்து 1, அப்படியே இங்கே ஒன்று 2, அப்புறம் இங்கே ஒன்று 3, அப்புறம் இங்கே ஒன்று 4. அவ்வளோதான். இதை செட் பண்ணி அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கறியும் அப்படியே அந்த இதை ஹீட்டாக விட்டுறலாம், சரி வேக விட்டுறலாம். இதே நம்ம ஃபர்னஸில் போட்டால் நம்மளுக்கு வந்து ஃபியூல் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும். அதே இந்த மாதிரி வெறும் 4 கோல் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் அப்படியே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்ன விஷயத்தை யாரெல்லாம் உங்களோட வேர்ல்டில் ட்ரை பண்ணுவீங்கன்றத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசாறுதலாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு போருக்கு போக போகிறோம். அதாவது சிங்கிள் விசஸ் எப்படி சொல்லலாம், சோலோ விசஸ் ஸ்குவாட்னு கூட சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம தனியாக போய் அங்கே இருக்கிற மொத்த பில்லேஜரையும் போட்டு தொய்ச்சு எடுக்க போகிறோம். வாங்க ஃபுல் பவராக போகிறோம். அப்படியே போகிற போக்கில் எல்லாரையும் அடிச்சுன்னு போய் அவனுங்களை விட்டாமல் போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக போகும்போது தான் ஒன்று மறந்துட்டேன். நம்ம வந்து ஷீல்டு ரெடி பண்ண மறந்துட்டோம். ஷீல்டு மட்டும் இல்லைன்னா நம்மளை தொய்ச்சு எடுத்துருவானுங்க பார்த்துக்குங்க. அப்புறம் அப்படியே ஷீல்டு கூட ஸ்டோன் ஸ்வாட்லாம் வச்சுருந்தா வேலையாகாது. டேமேஜு சுத்தமாக கொடுக்காது. அதனால் காப்பர் ஸ்வாடு அப்புறம் ஒரு காப்பர் ஆக்ஸ் கிராஃப்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ தான் நம்ம ஒரு முழு போர் வீரனாகவே மாறிட்டோம். அப்படியே போகிற வழியில் இருக்கிற எல்லா ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சுன்னு போக வேண்டியது தான். அப்புறம் இந்த பக்கமாக வந்தேன்னா வழி மாதிரி வந்துட்டோம் போல். இங்கே பாருங்கள், நான் வந்து அங்கே பில்லேஜ் அவுட் போஸ்ட் சொன்னேன் தெரியுமா, நம்ம பக்கத்தில் தான் எங்கேயோ ஒரு வில்லேஜ் இருக்குன்னு. சொன்ன மாதிரியே இங்கே பாருங்க ஒரு வில்லேஜ் கிடச்சிருச்சு. வில்லேஜுக்கு இந்தாண்டு ஏதாச்சும் லூட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இருட்டாயிடுச்சு. அதுக்குள்ளே ஒன்றுமே நான் தேடவே இல்லை. ஒரே ஒரு கேவ் மட்டும் தான் பார்த்து நினைக்கிறது. ஒரு மாதிரி பள்ள மாதிரி இருந்துச்சு. சரி அதோடுங்க, ஆல்ரெடி ஒரு வில்லேஜ் அடித்த லூட்டே உங்களுக்கு காமிச்சதால் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வில்லேஜ் லூட்டையும் கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்கிற மாதிரி காமிச்சிட்றேன். இப்போ கொஞ்சம் ஒரு 4 ஆப்பிள் இருக்குது. ஆமாப்பா, ஆப்பிள் வச்சு நம்ம கோல்டன் ஆப்பிள் செய்யலாம் தானே. இப்போ ஏன்டா நீ புதுசாக கேட்குற? அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணுறது கொஞ்சம் ரேரு அப்படி இப்படின்லாம் நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு கேவ் உள்ள மைனிங் போவீங்களே, அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய கோல்டு கிடைக்கும். கோல்டு எல்லாம் எடுத்து வந்து உருக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் கோல்டெல்லாம் நம்ம அவ்வளோ யூஸே பண்ண மாட்டோம். அதனால் அது ஆப்பிளோட சேர்த்து கோல்டன் ஆப்பிளாக ரெடி பண்ணி நம்ம ஏதாச்சும் ரெய்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சாப்பிடுங்க, இல்லையா கேவ் உள்ள போகும்போது சாப்பிடுங்க. அந்தமாரி நிறைய இடத்துல அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் தான் அந்த கோல்டன் ஆப்பிளை கிராஃப்ட் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறீங்க. சரி காய்ஸ், அதை விடுங்க. இந்த பக்கம் போனால் தான் இந்த வில்லேஜ் அவுட் போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம்ப்பா, இந்த பக்கம் தான் வருது. அதனால் அப்படியே வில்லேஜ் அவுட் போஸ்ட்டு வேகமாக ஓடி வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு அயன் கோலம் கேஜ் இருக்கும். எங்கடா காண அயன் கோலம் கேஜை? இவனுங்களை அடிக்கிறதுக்காக தான் நம்ம அங்கேருந்து இவ்வளோ வேகமாக ஓடி வந்தோம். அதனால் இவனுங்களை உரத்தில்லை. நில்லுங்க, கொஞ்சம் பிளாங்க்ஸ் எடுத்துக்கிறேன். பிரிட்ஜு கட்டுறோம், உள்ளே போட்டு பொழந்து எழுகிறோம். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சு. நான் அடிக்கிறானுங்க. கம்னராக பிரிட்ஜு கட்ட ஒரு அடி வெயிட் பண்ணுறா. ஐயோ மை காட், நான் ஒருத்தன் அடிக்கிறனால 2 பேர் அடிக்கிறேன். ஒருத்தன் தான் சரி, நான் ஒருத்த அடிச்சா உள்ள டேமேஜா? அப்போ இன்னொருத்தெல்லாம் கையை வச்சானா முடிஞ்சு போலையே. சரி ரைட்டு, இவனுங்களை இப்போதைக்கு நான் சீண்ட விரும்பலை. நான் அடுத்த வீடியோவில் வந்து இவனுங்களை பார்த்துக்கிறேன். ஏன்னா காய்ஸ், இதுக்கே வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. யாரும் பார்ப்பீங்களான்னு தெரில. பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ரைட்டு, அவனுங்களை அடிக்கிற மாதிரி தெரில. ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து அவனுங்களை அடித்து ஆம்னினஸ் பாட்டில் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படிங்க வந்து ஆல்ரெடி இருந்த ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பழைய ஃபுட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் அவ்வளோ ஒன்றும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய விஷயம் நடந்துச்சு. உங்களுக்கு எதையுமே முழுசாக காமிக்க விரும்பல. நான் வீடியோ ஆல்ரெடி லென்த்தாக போகுது. யாரும் பார்ப்பீங்கன்னு தெரில. தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் அடிச்சு விட்டு போங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கு, ஒரு கமெண்டு, ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு ஷேரு. அவ்வளோ முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. பை பாய்.